டேப். இதுல தான் நமக்கு தேவையான எல்லா டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டியும் இதுல நம்மளால பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இங்க பாருங்க ஃபர்ஸ்ட் டேப் என்னன்னு கேட்டீங்கன்னா, பைப்லைன் டேப். ஸோ இந்த பைப்லைன்ல தான் நம்ம என்ன பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா, நமக்கு தேவையான பைப்லைன் கிரியேட் பண்ணிக்கலாம். அத டிசைன் பண்ணிக்கலாம். ஸோ ஜென்ரலா பைப்லைன்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, அது வந்து ஒரு ஆக்டிவிட்டி மாரி. இப்போ நீங்க வந்து ஏதாவது ஒரு டேட்டா காப்பி பண்ணணும், ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும். அந்த மாரிலாம் என்ன இருக்கும்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஆக்ஷன்ஸ்லாம் உள்ள நம்ம எழுதியிருப்போம். ஸோ அந்த ஆக்ஷன்லாம் நம்ம வந்து இந்த பைப்லைன்ல தான் எழுதுவோம். அந்த அந்த பைப்லைன் ஆக்ஷன்ஸ்லாம் நம்மளால என்ன பண்ண முடியும்னு கேட்டீங்கன்னா, அந்த ஆக்டிவிட்டிலாம் இதுல பார்த்துக்க முடியும். அதுக்கப்புறம் யாருன்னு கேட்டீங்கன்னா, அந்த சேஞ்ச் டேட்டா கேப்சர்ன்றாங்க. ஸோ இது ஆக்சுவலா ப்ரிவ்யூ இருக்கு பார்த்தீங்களா? ப்ரிவ்யூனா என்ன அர்த்தம்னா, இன்னும் அத வந்து முழுசா வந்து ரிலீஸ் பண்ணல. இப்போதைக்கு ட்ரையல்ல தான் இருக்கு. ப்ரிவ்யூ பார்த்துட்டு இருக்காங்க. கரெக்ட்டா ஒர்க் ஆகுதா இல்லையான்ற மாரி செக் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ சேஞ்ச் டேட்டா கேப்சர சிடிசின்னு சொல்லுவாங்க. அதாவது உங்களுக்கு டேட்டா வந்து என்னென்ன மாரியான சேஞ்சஸ்லாம் நடந்திருக்கோ, அது எல்லா சேஞ்சையுமே வந்து என்ன பண்ணும்னு கேட்டீங்கன்னா, ட்ராக் பண்ணி வைக்கும். ஸோ இந்த டைம்ல இந்த மாரி டேட்டா இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த டேட்டா இப்படி மாறுச்சு, அப்படி மாறுச்சுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணும்னு கேட்டீங்கன்னா, இந்த சிடிசி வந்து கேப்சர் பண்ணி வைக்கும். ஸோ நெக்ஸ்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, டேட்டா செட். ஸோ டேட்டா செட்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்னும்